இதில் ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 15 ஒன்று இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் இன் டெப்த் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதுக்கடுத்து இது கம்பெனிஸ் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா சில டைம் இது வந்து செக்டாருக்கும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து கம்பெனிஸ்ன்னு இருக்கணும். இங்கே வெயிட்டேஜ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள், இன்னொரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ்லேருந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து இப்படி அலைன் ஆகும். இதை பற்றி நான் சிம்பிளாக என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நிஃப்டி 50 அப்படிங்கிறது நிஃப்டி 50க்குள்ளே 50 ஸ்டாக் இருக்குங்கிறத அது வந்து சொல்லுது. ஓகே, அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த வெயிட்டேஜ் படி என்ன நடக்கும்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாக்ஸ் வந்து இப்போ அரேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த வெயிட்டேஜ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அதுவுமே உங்களுக்கு இங்கேயே அப்டேட் ஆயிரும். ஸோ அப்பயே நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் வரும். ஓகே, இப்போது நம்ம பிகினராக இருக்கோம், இல்லை அப்படின்னா நான் ட்ரேடிங்கை விட்டுட்டேன், பட் இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரிஸ்க்கு கம்மியான இதுலேருந்து தான் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நிஃப்டி 50க்கான ஸ்டாக்ஸ் நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னம்னா ரொம்ப வாலடைலாலாம் இருக்காது, ரொம்ப நார்மலான மூமெண்ட் இருக்கும். ஈவன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ட்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நமக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதில் ஒரு 7 ஸ்டாக் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். டாப்லேருந்து 7 ஸ்டாக் அப்படின்னா ஐசிஐசிஐ, இன்ஃபோசிஸ், எல்என்டி, ஐடிசி வரைக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து HDFC பேங்க் இருக்குது. இதில் ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நமக்கு தன் சார்ட்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகும். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இதுக்கு அடுத்து நீங்கள் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் இங்கே நான் ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கனால இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல ஹரிசாண்டல் லைன் இருக்கும். இதை வந்து ஸ்டார் கொடுத்துக்குங்க, உங்களுக்கும் இதே மாதிரி வந்து வந்துடும். ஓகே, இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.